இங்கே இதில் பார்த்து நிற்கிறான் தளபதி விஜயனுடைய வீடு, எங்களுடைய அண்ணன் வீடு இங்கே இருக்கு பாருங்கள். டிஎம்கேவுடைய ஆஃபீஸ் வந்து கீழே இருக்குது, மேலே வந்து பாருங்கள் விஜயனுடைய ஆஃபீஸ் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஜனநாயகன் டிஷர்ட் வந்து போட்டுக்கொண்டு இன்றைக்கு தளபதி இந்த வீட்டை வந்து என்ட்ரன்ஸில் இது தளபதி டெல்லிக்கு வந்து போயிருக்கிறார். அந்த சிபிஐ விசாரணைகள் வந்து நடத்துறதுக்காக. என்ற கடவுள் என்ன இது வீடா என்னது? இங்கே பாருங்க பெரிய பெரிய பலஸ்மாரி. தளபதி உள்ளுக்கு இருக்கிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். ஐயா இதானே விஜயன் வீடு தளபதி இல்லை இதானே? அங்கே பாருங்க கபாலீஸ்வரர் நகர்னு சொல்லி நீலாங்கரை. இந்த வளைவுக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே வந்து போகணுமாம். தளபதியினுடைய வீடு இருக்கிற அந்த ஒழுங்கைகளை வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிசிடிவி கேமரா இருக்குது, பெரிய கமுக மரம் எல்லாம் மேலேயே வந்து. வணக்கம், மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போது. குறிப்பாக வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டு சிஎம் சாருடைய வீட்டை வந்து போக போகிறோம். சிஎம் சார்னோடனே எல்லோரும் இருப்பாங்க ஸ்டாலின் சார்ன வீட்டு. ஆனால் இல்லை, நாங்கள் வந்து 2026 தமிழ்நாட்டுடைய சிஎம் எங்களுடைய தளபதியின் வீடு வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் நீலாங்கரையில் இருக்குது. குறிப்பாக நாங்கள் இப்போ சென்னையில் பம்மலில் வந்து நிற்கிறோம். இங்கே நின்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேபிடோ வந்து போட்டால் 18 கிலோமீட்டர் வந்து காட்டுது. கிட்டத்தட்ட 240 ரூபா அந்த மாதிரி வந்து வருது. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் போன முறை வந்து சென்னைக்கு வந்த போதும் ஓகே தளபதி இந்த வீட்டை ஒருக்கா போய் பார்க்கணும்னு சொல்லி நினச்சது. ஆனால் போகலை போன முறையும். இந்த முறை ஒருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லி வெளிக்கிட்டாச்சு. பாருங்கள் டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனநாயகன் வந்து டிஷர்ட்டை வந்து போட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து போகிறோம். உண்மையிலேயே ஒரு கவலை என்னென்னா தளபதியின் தைப்பொங்கலுக்கு வந்து நான் படம் வந்து வரையில் அது ஒரு கவலை. ஏன்னா நாங்கள் இங்கே நிற்கிறோம், இங்கேயே போய் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நினச்சோம். ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு. இது இருந்தாலும் ஒரு கவலை தான். இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் தளபதியினுடைய வீட்டு, அதாவது 2026 எங்களுடைய தமிழ்நாட்டுடைய சிஎம் ஓகே அவர்கிட்ட வீட்டை வந்து போய் பார்க்க போகிறோம். நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ பதிவெல்லாம் வந்து பார்த்துப்போம். எல்லாருமே வந்து அப்படியே வீட்டு வாசலில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, புகைப்படங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக வந்து போகிறோம். அதோடலாம் வந்து இந்த காணொலி வந்து இருக்க போகிறோம். மற்ற என்ன ஒரு விஷயம் உண்டு, நாங்கள் இப்போ தளபதி வீட்டை போகிறோம். ஆனால் தளபதி அதிகமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கரூர் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் 40 பேர் வந்து உயிரிழந்தது. இது தொடர்பில் வந்து சிபிஐ வந்து விசாரணை வந்து போய்கொண்டிருக்குது. அது தொடர்பில் நாங்கள் நியூஸில் எல்லாம் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. தளபதி டெல்லிக்கு வந்து போயிருக்கிறார். அந்த சிபிஐ விசாரணைகள் வந்து நடத்துறதுக்காக எப்போ வருவார்ன்றது வந்து தெரியல. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து போய் பார்ப்போம். அப்படி இன்றைக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் பொங்கலுக்காவது அவருடைய கட்சி ஆஃபீஸுக்கு வந்து போய் பார்க்கலாம்ன்றாலும் பார்ப்போம். கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி. போது யாரும் எங்கிட்ட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஆட்டோவில் வந்து நாங்கள் இப்போ போய்க்கொண்டு நிற்கிறோம் பாருங்க. அப்படி நடுவால் அப்படியே கண்டி விட்டுருக்கேண்ணே. உங்களுக்கு அப்படித்தான் கிடக்கு. நடுவால் அப்படியே பள்ளமாக அப்படியே தோண்டி விட்டுருக்கு. அப்படியே ஒன்றும் சரி செய்யலை. இங்கே பாருங்கள் தாம்பரம் நேராக துறைப்பாக்கம் நேராக மெயின் சாலையால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மேம்பாலத்தில் வந்து போகிறோம். துறைப்பாக்கம் தாம்பரம் பெரிய ஒரு குப்பை கிடங்க வேற குவியலாக கிடக்கு. அப்படி பணம் மட்டும்
நாங்கள் இப்போ நீலாங்கரைக்கு வந்துட்டோம். இதில் வந்து பாருங்கள், நாங்கள் இந்த மெயின் ரோட்டில் வந்து ஆட்டோக்காரன் வந்து இறக்கிட்டு போயிட்டார். இதில் பாருங்கள், ஸ்ரீ கபாலீஸ்வரர் நகர்னு சொல்லி நீலாங்கரை. இந்த வளைவுக்கு இதுக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே வந்து போகணுமாம். நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த கோயில் போட, கபாலீஸ்வரர் கோயில். ஓகே, உள்ளுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணுமாம். அதில் 2 ஐயா கிட்ட வந்து கேட்டோம், விஜய் இந்த வீடு எங்கே ஐயா இருக்குன்னு சொல்ல, தம்பி அஜய் இந்த வீடுக்கு வந்து இந்த ஒழுங்குக்குள்ள உள்ளால் வந்து போங்க, ஒரு 2-3 வீடு இருக்கும், அதில் வந்து பாருங்கள் ஒழிச்சு வைப்பாங்க பாதுகாப்புக்கு, அந்த வீடு தான் அஜய் வீடுண்ட. அப்போ இதால் வந்து போய் கொண்டிக்கிறோம், போய் பார்ப்போம். பாருங்க, கீழே வந்து டிஎம்கேவுடைய ஆஃபீஸ் வந்து கீழே இருக்குது. மேலே வந்து பாருங்கள் விஜயுடைய ஆஃபீஸ் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சென்னை புறநகர் மாவட்ட கழக அலுவலகம்னு சொல்லி மேலே கிஞ்சி வருங்க. இந்த இடங்கள்லாம் போட இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போகணும். நல்லா இருக்குது. 2 பக்கங்களும் மரங்கள், இங்கெல்லாம் பூக்கணு கடையெல்லாம் இருக்குது. 2 பக்கமும் மரங்கள் எல்லாம் வந்து வச்சு நல்லா தான் இருக்குது. இங்கே வருங்க, வீடுகளை பாருங்கள். அந்த நீலாங்கிற பக்கங்கள் இருக்கிற வீடுகளை பாருங்கள். பெரிய பெரிய வீடுகள்லாம், விளையாட்டு வீடுகளும் வந்து பெரிய பெரிய வீடுகள் தான் கிடக்கு. வீடுகளுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா BMW கார் இதெல்லாம் நிற்கிது. இதை வலை பக்கத்தில் பாருங்கள், போலீஸ் நிற்பாங்க. அங்கே தான் வந்து பாருங்க போலீஸ் இருக்காங்க. இந்த ஒழுங்கு தான் தளபதியின் வீடு. இந்த வீடு தான் இடத்துல ஓட்டையெல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்க, ஓரோமாட்ரிக்னு சொல்லி பெரிய ஒரு வீடு இருக்கு பாருங்க. இருந்தா ஆகலையில் வந்துலாம் குப்பையெல்லாம் அள்ளி பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒழுங்கைக்கில் வந்துட்டோம். தளபதியினுடைய வீடு இருக்கிற அந்த ஒழுங்கைக்கில் வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இந்த சந்தி தான். இதில் வந்து இதில் போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒழுங்கை தான். இதில் வந்து பெரிய கேட் வந்து போட்ட வீடு. இதில் நிறைய வீடு இருக்குது தெரியாது. இல்லை பெரிய பெரிய கதவுகள் எல்லாம் வந்து போட்ட பெரிய வீடுகள் இருக்குது. இல்லை சரியாக எதுன்னு தெரியல, அங்கே கொண்டு தான் தெரியும். இந்த வீடை பாருங்கள், பெரிய வீடு, பெரிய பெரிய வீடு பா, பெரிய கதவுகள். இங்கே பாருங்க, இந்த வீட்டை பாருங்கள். எல்லாம் அந்த கதவுகள்லாம் பெரிய பெரிய மரத்தெல்லாம் வந்து செய்திருக்காங்க. இந்த ஒழுங்கைகளுக்கு முழுக்க லைட்லாம் வந்து போட்டு பா. இந்த வீட்டை பாருங்கள், பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. இஞ்சாலையெல்லாம் இந்த பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. இஞ்சாலையெல்லாம் பெரிய வீடுகள். இது பாருங்கள், பெரிய ஒரு பேலஸ் மாதிரி பெரிய ஒரு வீடு உண்டு இதுக்குள்ள. இந்த இஞ்சாலையெல்லாம் பாருங்கள் முழுக்க. இந்த வீதியெல்லாம் இதில் பாருங்கள், இந்த பச்சை புல்லுகள் எல்லாம் வந்து பதிச்சு லைட்டெல்லாம் வந்து போட்டு நல்லா வடிவாக இருக்குது. அந்த ஜேசிபி வேலை செய்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து தளபதியுடைய வீடு இருக்கான். இல்லை கேட்டாலே நிறைய பேர் உடனே சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு கொஞ்சம் தாண்டி போங்க, 2 ஒழுங்கை தாண்டி போங்க, இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆட்டோவில் வந்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஆட்டோவிலலாம் வந்துக்கலாம். நாங்கள் வந்து நடந்து இடங்களெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி போட்டு இப்படியே நடந்து வந்துருக்கலாம். இங்கே பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள். இதுக்குள்ள சின்ன சின்ன வீடுகள் உண்டு. இல்லை இந்த இங்கே பாருங்க, எல்லாமே பெரிய இந்த ஆட்கள் வந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து தங்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து கட்டிங்க. உள்ளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது நிறைய வீடுகளில். பாருங்கள் அப்படி இந்த ஒழுங்கு வீதியே நல்லா இருக்குது. நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் பெரிய ஒரு பங்களா வந்து கட்டி பண்ணிக்கிறாங்க. ஆமாம், என்ன அப்படி இருக்குது, பெரிய பங்களா. இந்த கடவுளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செக்யூரிட்டி கார்டு வந்து போட்டிருக்குது. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே. இந்தா இதுதான் வந்து தளபதியுடைய வீடு. இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், தளபதியோட வீடு இருக்குது. பெரிய கதவு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வந்து பெரிய கட்டடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் வந்து தளபதியுடைய வீடு. பெரிய உயரமாக வந்து ஐயா இதானே ஐயா இந்த வீடு தளபதிண்ட இதானே. அஞ்சு பாருங்க, நல்லா இருக்குல்ல. வந்துட்டோம், ஒரு மாதிரி வந்துட்டோம். இங்கே இதில் பார்த்தோன்னிக்கிறான் தளபதி விஜயனுடைய வீடு, எங்களுடைய அண்ணன் வீடு இங்கே இருக்கு பாருங்கள். பாருங்க,
சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய மதுலண்டு பாருங்க. எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா இருக்குங்க, சிசிடிவி கேமரா இருக்குது. பெரிய கமுக மரம் எல்லாம் மேலேயே வந்து விளைச்சிருக்குது, பெரிய பாதுகாப்பு. இங்கே பாருங்க, வழியில எல்லாம் வந்து லைட் எல்லாம் வந்து போட்டு வெளியில் வந்து அழகான பூக்கண்டுகள் எல்லாம் நட்டு பாருங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வா ஓகே கிட்டவா போட்டு போட்டு ஓகே. ஒரு வழியாக நாங்கள் தளபதியோட வீட்டை வந்தாக்கி பாருங்கள், ஜனநாயகன் டிஷர்ட் வந்து போட்டுக்கொண்டு இன்றைக்கு தளபதியோட வீட்டை வந்து என்ட்ரன்ஸில் நிறைய நாளாக வந்து பெறணும்னு சொல்லி ஆசை. இன்றைக்கு தான் நிறைய தூரம் வந்து பயணித்து வந்துட்டோம். பாருங்கள் எந்த பற்றி ஹேட் எடுத்து ஒரு ஆளும் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஓகே ஓகே இது நல்லா இருக்கு. கிட்ட நடுவுக்கா ரைட். ஓகே ஓகேண்ணா. ஓகே வந்தோம், பார்த்தோம், புகைப்படம் எடுத்தோம், வலிக்கிறோம். ஏன்னா நிறைய நேரம் வந்து நிற்கிற மாதிரி எல்லாம் இங்கே நிற்கலாது. ஏன்னா இப்போ தெரிந்தானே பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. தளபதி உள்ளுக்கு இருக்கிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். இருந்தாலும் பாதுகாப்பு வாங்காட்டி வெளியில் வந்து 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. உடனே வந்து நிறைய நேரம் நிற்கக்கூடாது, விളിக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்னோம் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வாரம் புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து போகிறோம்னு சொல்லி போட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு விളിக்கிறோம். ஓகே வந்தோம், பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த ஜீப்பை மஹேந்திராண்ட தார் ஜீப், இது வந்து மணியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன்டா கோடிக்கணக்கில் மாதிரி வேணும். இங்கே பாருங்க, பெரிய பங்களா. இங்கெல்லாம் பெரிய பெரிய எல்லா வீடுகளும் பெரிய பெரிய பங்களா மாதிரி தான் இருக்கேன்னு. தனியாக செக்யூரிட்டி கார்ட். இங்கே இந்த வீடு பாருங்கள், எல்லாமே வெளியில். இங்கே இது ஈச்ச மரம் தானே, என்ன ஈச்ச மரம் இல்லை, நல்லா இருக்கு எல்லாம். பெரிய ஒரு எனக்கு எல்லாம் ஃபுல்லாக அந்த வீடை பாருங்கள், பெரிய ஹைவே ஆனாங்கெல்லாம் வந்து நிற்பாயிடும் இருப்பாங்க போல, ஏன்னா செம்மையாக இருக்குது. ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய டூரம் வந்து பயணித்து இன்றைக்கு இங்கே வந்தாங்க. ஓகே சந்தோஷம். அந்த வெளியில் வந்து அந்த கதவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முக்கியமாக இருந்தது, ஒரு மெமரியாக இருக்குமே என்ன. ஓகே இங்கே பாருங்க, சின்ன சின்ன ரெசார்ட் மாதிரி எல்லாம் இருக்குது. அடிக்கடும் எந்த கடவுள், இது என்ன இது வீடா என்ன இது? இங்கே பாருங்க, பெரிய பெரிய பழசு மாதிரி கிடக்கு, பெரிய பெரிய வீடுகள் எல்லாம். டிஃபெண்டர் காணிக்குது பாருங்க, டிஃபெண்டர். இங்கே வந்து கடல் இருக்குது, நீலாங்கரை கடல், நிறவனா கடல். எல்லாமே என்ன வீடா மாளிகையா, எல்லாமே பெரிய பெரிய பழசு மாதிரி தான் கிடக்குது பார்க்க. ராஜீவ் காந்தி சென்டர் கிடக்குது இல்லை. இங்கே பாருங்க, இந்த ரோட்டெல்லாம் வந்து வேலை செஞ்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சும்மா பாவனைகள்லாம் இல்லை. இங்கே பாருங்க கடலை, அப்பா டீ கடல். அம்மா அலையல்ல வேகமாண்டா. இங்கே பாருங்க பயங்கரமாக அடிக்குது.